ஹீட்டே இருக்காது வண்டியில். வாட்டர் பம்ப் இருக்கனால வாட்டர் சர்க்குலேஷன் கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்கனால வண்டியில் ஹீட்டுங்கிறது இருக்காது. ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கனால கண்டினியூஸாக 24 மணி நேரம் ரன் பண்ணலாம். அதனால தான் கேக்கூல் டெக்னாலஜின்னு இது போட்டிருப்பாங்க. கிர்லோஸ்கர் மெகா T12 கேக்கூல்னு போட்டிருப்பாங்க. இடத்துல இந்த வண்டி வந்து எந்த ப்ரைஸ் விற்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இது கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் 2,30,000 வண்டியை நம்ம 1,50,000 தரோம். இந்த ஆயில் ஃபில்டரும் வாட்டர் பம்பும் நீங்கள் எந்த பவர் டில்லர்லையும் பார்க்க முடியாது. வாட்டர் பம்பு இது வாட்டர் பம்ப். வண்டியோட டெக்னிக்கல் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் டேங்க் வந்து 8 லிட்டர் கெப்பாசிட்டி வித் ரேடியேட்டர் வரும். ரேடியேட்டரோட ஓவர்ஃப்ளோ டேங்கும் வந்துடும். இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் வெயிட் கம்மியாகவும் இருக்கனால பருத்தி, கரும்பு, வாழை இதில் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வண்டியை தூக்கி திருப்புறதுக்கு ஈஸியாக, ரிஜர் போட்டு மண் அணைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கனால இந்த மாடல் மோஸ்ட்லி லைக் பண்ணுறாங்க. விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சூர்யா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மங்களா ஃபார்மிங் எக்யூப்மெண்ட் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம். இப்போ இன்றைக்கி எதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா கிர்லோஸ்கர் மெகா T12 LVSன்னு ஒரு மாடல் இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, வண்டிக்கு என்ன ஆஃபர் ப்ரைஸ், எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வண்டி தான் கிர்லோஸ்கர் மெகா T12 LVS மாடல். கிர்லோஸ்கரில் லைட் வெஹிக்கல் மாடல் வந்து இந்த வண்டி தான். இது வந்து கஸ்டமருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக ஹேண்டில் இதாக இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஆயில் ஃபில்ட்ரு, வாட்டர் பம்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு. இங்கே ஒரு இருக்குது பாருங்கள், இது வந்து வாட்டர் பம்பு. அதாவது இது என்ன ஆப்ஷன்னா வண்டி கண்டினியூஸாக 24 ஹவர்ஸ் ரன் பண்ணலாம். இப்போ நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கிறது தான் கிர்லோஸ்கர் மெகா T12 LVS மாடல் இன்ஜின். அந்த ஆயில் ஃபில்ட்ரு இது ஆயில் ஃபில்ட்ரு. இந்த ஆயில் ஃபில்ட்ரும் வாட்டர் பம்பும் நீங்கள் எந்த பவர் டில்லர்லையும் பார்க்க முடியாது. வாட்டர் பம்பு இது வாட்டர் பம்பு, முன்னாடி இருக்கிறது ஆயில் ஃபில்ட்ரு. இது வந்து வேறு எந்த பவர் டில்லர்லையும் இல்லை. இது மோஸ்ட்லி இந்த கிர்லோஸ்கர் மாடலில் மட்டும் தான் இருக்குது. கேக்கூல் டெக்னாலஜியில் மட்டும் தான் இந்த ஆயில் ஃபில்ட்ரு, வாட்டர் பம்பும். இதுதான் மோஸ்ட்லி வண்டி ஹீட் இல்லாமல் கூலிங்காக வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற டெக்னாலஜி. ஹீட்டே இருக்காது வண்டியில். வாட்டர் பம்ப் இருக்கனால வாட்டர் சர்க்குலேஷன் கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்கனால வண்டியில் ஹீட்டுங்கிறது இருக்காது. ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கனால கண்டினியூஸாக 24 மணி நேரம் ரன் பண்ணலாம். அதனால தான் கேக்கூல் டெக்னாலஜின்னு இது போட்டிருப்பாங்க. கிர்லோஸ்கர் மெகா T12 கேக்கூல்னு போட்டிருப்பாங்க. இப்போ இந்த வண்டியில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இதுக்கு முன்னாடி உட்காந்து போடுற மாடல் மாதிரி இல்லாமல் இது நடந்து போகிற மாடல். லைட் வெயிட்டாக இருக்கனால இப்போ கஸ்டமரோட ஃபீட்பேக்கு ஏற்றாப்பில் இது நடந்து போகிற மாடலாக கன்வெர்ட் ஆகிருக்காங்க, புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் வெயிட் கம்மியாகவும் இருக்கனால பருத்தி, கரும்பு, வாழை இதில் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வண்டியை தூக்கி திருப்புறதுக்கு ஈஸியாக, ரிஜர் போட்டு மண் அணைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கனால இந்த மாடல் மோஸ்ட்லி லைக் பண்ணுறாங்க. இதில் இன்னொன்று பெனிஃபிட் என்னென்னா அகலம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து போகிறத விட ரொம்ப கம்மி. உட்காந்து போகிறத விட கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சுக்கு அகலம் வந்து டயரோட அவுட்ரு கம்மி. இப்போ இதில் என்ன ஸ்பெஷல் ஆஃபர்னால் வண்டியோட ரேட்டு வந்து 230. இப்போ நமக்கு வந்து சப்சிடி ரேட்லேயே எடுத்துக்கலாம், 150க்கு எடுத்துக்கலாம். வித் வண்டியோட என்ன வரும்னா கேஜ்வீலு, மம்பட்டி, டீ ஸ்பேனர், அப்புறம் கொலு, கிட்டு பாக்ஸ் எல்லாமே வந்துடும். வண்டியோட வரது எல்லாமே செட்டாக கொடுத்துருவோம். இன்க்ளூடிங் 150க்குள்ளே எல்லா வண்டியோட திங்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இப்போ வண்டி வாங்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். கம்பெனிலேருந்து சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் பண்ணிவிடுவோம். ஆயில் சர்வீஸ் மாதிரி ரெகுலர் எல்லா இது மாதிரியே தான் நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வண்டியோட வாரண்டி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி. இன்ஜினும் கியர் பாக்ஸுக்கும் 1 இயர் நம்ம வாரண்டி இது பண்ணுறோம். ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட கிடைக்கும் சார் மோஸ்ட்லி. இதுக்கு வந்து மோஸ்ட்லி நமக்கு ஸ்பேர்ஸ் நாம் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்பேர்ஸ் பற்றி நீங்கள் ஒன்றும் இது பண்ண தேவையில்லை. பொதுவாக இந்த வண்டியோட டெக்னிக்கல் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் டேங்க் வந்து 8 லிட்டர் கெப்பாசிட்டி வித் ரேடியேட்டர் வரும். ரேடியேட்டரோட ஓவர்ஃப்ளோ டேங்கும் வந்துடும். இப்போ இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆயில் டிப்ஸ்டிக் இது. இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டரு. கியர் ஆயில் வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி. ரொட்டவேட்டர் 1 லிட்டர் கெப்பாசிட்டி இந்த வண்டியில். 1540 ஆயில் இன்ஜின் ஆயில். கியரும் ரொட்டவேட்டரும் வந்து 90 ஆயில் நம்ம மோஸ்ட்லி இந்த வண்டி மாடலில் யூஸ் பண்ணுறது. இப்போ வண்டியில் அடுத்தது பெனிஃபிட்டாக இப்போ மற்ற இதுக்கும் இந்த டேஸுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா இப்போ வந்து வண்டியோட வந்து வெறும் 150 ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. அதனால இதை மிஸ் பண்ணாமல் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணிக்க பார்த்துங்க விவசாயிகள் எல்லோரும். இதுக்கு முன்னாடி வண்டி ஆக்சுவல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2,30,000. இப்போ வந்து 1,50,000 வண்டிக்கு தரும். இப்போ மற்ற இடத்துல இந்த வண்டி வந்து எந்த ப்ரைஸ் விற்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இது
கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் 2,30,000 வண்டியை நம்ம 1,50,000 தரோம். இப்போ வண்டியில் என்னென்ன வருங்கிற ஆப்ஷனில் இப்போ வண்டியில் வந்து 18 பிளேடு வந்துடும். ரைட்டு 9, லெஃப்ட்டு 9, 18 பிளேடு வந்துடும் ரொட்டவேட்டரில். அதுவும் இல்லாமல் இது மற்ற வண்டி மாதிரியே டிப்பரு, ரிட்ஜர், அந்த எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் எல்லாமே போட்டுக்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரையும். இதில் வந்து அதுவும் இல்லாமல் பம்ப் அட்டாச்மெண்ட், ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட்டும் இதில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ விவசாயிகள் அனைவருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை பார்த்திங்கன்னா சப்சிடி, மானியம் தான். இப்போ மானியம் அப்ளை பண்ணி வச்சுட்டு மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இது வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு மோஸ்ட்லி இது ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம இதில் அந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் 1,50,000 ரூபா கேஷ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, கேஷ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வண்டியை வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஏன்னா நம்ம சப்சிடியில் கழிச்சிட்டு தான் நம்ம வண்டி ரேட்டு நம்ம 1,50,000க்கு கொடுக்குறோம். அதனால நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் நம்மகிட்ட கிடையாதுங்க. மேலும் இந்த வண்டியோட டீட்டெயிலு அப்புறம் அந்த ஆஃபர் ப்ரைஸை தெரியும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிடுங்க. தேங்க்யூ.